அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கை முடிந்தது. உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் ராசிக்கு சகாயமானவரும் ராசியின் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார். பொதுவாகவே அஷ்டமத்தை விட்டு ஒரு கிரகம் விலகுவது என்பது மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ராசியின் அதிபதியான புதன் அஷ்டமத்தை விட்டு விலகுவது மிதுன ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் அமோகமான வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அவர் அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து வலம் வரப்போகிறார். சப்தம பார்வையை சனியுடன் இணைந்து தைரியஸ்தானத்தின் மீது செலுத்துகிறாருங்க. எனவேதான் நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய புதனின் அமைப்பால் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. இதை தொடர்ந்து மிக விரைவில் சூரியனும் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க. எனவே பெரிய அளவில் இருந்து வந்த அலைச்சல், சிரமம் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்கள் ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் தற்போது நுழைந்திருப்பது வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நிறைவான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான நேரமாகவும் பல்வேறு வகையான முடிவுகளை திறன்பட மேற்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிக்கல் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழலும் உருவாகும். அப்படிப்பட்ட இடத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகிவிட்டாருங்க. எனவே உறுதியாக மிகப்பெரிய அளவுல இடியாப்ப சிக்கல் போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட எளிதில் களைவதற்கான நல்ல அறிவாற்றலை கொடுக்க போகிறார். ராசியின் அதிபதியான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதி மட்டும் கிடையாது. வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ராசியின் அதிபதியான புதன். எனவே அவருடைய ஆற்றல் என்பது இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வருகிறது. வெற்றிக்கே உரித்தான 3இல் அவரது சப்தம பார்வை பதிவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் இந்த வேளையில் வெற்றி உறுதியாக உண்டு. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் புதன் பெயர்ச்சியின் காரணமாக பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் விலகுகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு வரவு உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தெல்ல தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய சூழல் நிறைவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுங்க. உஷ்ண சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதோடு உற்சாகத்துடன் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமம், தடைகள் கூட இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. உணர்ச்சி வசப்பட்டு செய்த தவறுகளை திரித்து கொள்வதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பாக்கியஸ்தானம் ஆகிய 9இல் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில்
அலைச்சல், சோர்வு போன்றவை உறுதியாக நீங்கும். உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள், தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு, சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். உற்சாக குறைவில்லாமல் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது திறன்பட உழைப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்தவிதமான பிரச்சனையும் இன்றி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெற முடியும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவில் பண வரவில் இருந்த தடைகள் முற்றிலுமாக விலகுகிறது. விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்டவற்றை திறன்பட மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிறைவாக வருகிறது. தொழில்துறையில் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் கர்மத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்களை களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிக்க முடியும். அது மட்டுமல்லாது பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்வதற்கான யோகமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கடன் வாங்காமலே பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய மறைமுக பாதிப்புகள் முற்றிலுமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. ஜென்மத்தில் செவ்வாய் இருந்தாலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் பாக்கியஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் நிறைவான வளர்ச்சி இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக அதில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும்.